1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. அதாவது சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1862ஆம் ஆண்டு ஜூன் 26 நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம்னு சொல்லியிருக்கு. அடுத்தது தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234இல் 15 விழுக்காடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையில் 234 உறுப்பினரில் அமைச்சரோட எண்ணிக்கை 36 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.